அப்பாவோட இன்னொரு ஆசைன்னு சொன்னல, வா. ஐயோ மாமா. என்னாச்சு மாமா? சாமி, என்ன பிரார்த்தனை இது? ஏன் எல்லாரும் எதிர் திசையில சுத்துறாங்க? ரெண்டு பேரும் சுத்துறது சரிதான். இந்த கோவிலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. இந்த கோவிலுக்கு அதிகமா கணவன் மனைவி தான் வருவா. அவ புரிதல் நன்னா இருக்கான்னு தெரிஞ்சுக்க ரெண்டு பேரும் எதிர் திசையில கையில அகல் விளக்கு ஏத்தி அடிப்பிரதட்சணம் பண்ணி சுத்தி வருவா. விளக்கு அணையாம அவ ரெண்டு பேரும் சுத்தி சன்னிதானம் வரும்போது ஒண்ணு சேர்ந்துட்டா நல்ல புரிதல்னு அர்த்தம். சரி சாமி. மாமா, அத நாமளும் பண்ணலாம் மாமா. சரி சாமி, சொல்லுங்க. நாங்களும் இதை பண்றோம். சரி, எங்களுக்கும் விளக்கு கொடுங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாய க்ஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. கை நிட்டுக்குமா? சுப்பிரமணிய சுவாமி பிரசாத அனுகிரக சித்திரஸ்து. பிரத்யக்ஷ தீபம் தர்ஷயாமி. ஆரம்பிக்கலாம். தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. கொடுங்கோ, தீபத்தை கொடுங்கோ. சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை சண்டை வந்தாலும் புரிதல் எப்பவுமே உங்க கூட இருக்கிறதால பிரிவுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா இருப்பேன். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் சீர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः. ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சகல ஐஸ்வர்ய தீர்க்க ஆயுள் ஆரோக்கிய பிராப்திரஸ்து.
என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க நடக்கிறதே சரியில்லை. காலை காட்டுங்க. ஏய், ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல மாமா. மாமா, ஒண்ணும் இல்ல, வா. மாமா சொன்ன கேளுங்க வான்னு மாமா. சொல்றேன்ல, வா. காலை காட்டுங்க மாமா. ஒண்ணும் இல்ல. மாமா, நான் என்னன்னு பாக்குறேன். நீங்க நீ முதல்ல வா. காலை காமிங்க. உட்காருங்க. ராசாத்தி, வாங்க. நான் தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. உட்காருங்க. இல்ல ராசாத்தி. மாமா, அது பிளட் மாமா. ஒண்ணும் இல்ல. மாமா, என்ன மாமா இது ரத்தம்? ஒண்ணும் இல்ல. கால்ல அடிபட்டிருக்கு. ஒண்ணும் எப்படி ஆச்சுன்னு சொல்லுங்க ஒண்ணும் மாமா. இல்ல, நீ பதட்டப்படாத. உட்கார். நீ உட்காரு. நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ உட்காரு. சரி சொல்லுங்க. அது வந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணி வெளியே போலான்னு சொல்லிட்டு அழகரோட வீட்டுக்கு போனல, அப்ப அடிபட்டுருச்சு. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? வந்த உடனே என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. பாரு, ஒண்ணும் இல்ல. நீ வேற ஆசைப்பட்டல்ல, அதனாலதான் நான் இத பத்தி எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். ஒண்ணும் இல்ல, இரு. சின்ன அடிதான். போங்க மாமா. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கணும். நான் சொல்லியிருந்தா இப்ப இங்க வந்திருக்க முடியுமா? சொல்லு பாப்போம். நீ உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிருக்க முடியுமா? அழாத விடு. ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். சின்ன காயம்தான். ம்? இங்க பாரு, நீ என் நல்லதுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருப்ப. உன்னோட சந்தோஷத்துக்காக இதெல்லாம் தாங்கிக்க மாட்டேனா? அழாத. சின்ன காயம்தான், சரியாயிடும். ஏய் ராசாத்தி, அழாத. அழாத. வா. ரசாத்தி, நீ போ. நான் பசங்களை பார்த்துட்டு வரேன். இல்ல மாமா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். வாங்க வீட்டுக்குள்ள பக்கத்துல போலாம். தான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம், வாங்க மாமா. பாத்து. வலிக்குதா மாமா? மெதுவா உட்காருங்க. ம். ஓகே. மாமா, என்னோட சந்தோஷத்துக்காக நீங்க உங்களை வருத்திக்காதீங்க மாமா. நீங்க இப்படி ரத்தம் சிந்தினது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. என்னால இதை தாங்கிக்கவே முடியல மாமா. ஹேய், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ராசாத்தி. நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஆ? என் திமிர்னால உன்னை எவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது பாரு, இதை விட உனக்கு அதிகமா செய்யணும் போல இருக்கு. ராசாத்தி, நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் அக்கறைக்கும் பதிலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா நாளைக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன். ரொம்ப முக்கியமான ஆளுக்காக ஒரு சர்ப்ரைஸ். அப்படி யாரு மாமா அந்த முக்கியமான ஆளு? அத்தையா? பாரி மாமா? ம்ஹும். பெரிய அத்தையா? பெரிய மாமாவா? புனிதா? குமரன் மாமாவா? சொல்லி முடிச்சிட்டியா? கண்மணி? ஓ, அழகண்ண பர்த்டேயா? அவங்க பர்த்டேக்குலாம் நான் உனக்கு ஏன் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் சொல்லு. அப்ப வேற யாரு மாமா? அது சஸ்பென்ஸ். அதை நான் நாளைக்கு சொல்றேன். சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ம்? மாமா ம். இருங்க, இது கரையாயிடுச்சு. நான் வேற வேஷ்டி குடுக்கறேன். சரி, எடு. அதை கட்டிக்கிட்டு நீங்க வெளியே போங்க. ரசதி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. ரசதி, என்ன ரசதி, உன் மாமா இவ்வளவு சொல்ற, அப்பவும் அது யாருன்னு உனக்கு புரியவே இல்லையா? நான் இப்ப
பார்த்தா நீ உன் மாமாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கன்னு நினைச்சேன். அப்போ அந்த பாசம் அக்கறை காட்டினதெல்லாம் உண்மை இல்லையா? அது எப்படி டோரா உண்மை இல்லாம போகும்? என் உசிரே என் மாமா தான். அவர் பாக்குற பார்வையை வச்சே என்ன யோசிக்கிறாருன்னு நான் சொல்லிடுவேன். அப்புறம் ஏன் உன் மாமா வாய் விட்டு சொல்லியும் உனக்கு புரியாம இருக்கு? புரியுது டோரா. அவர் குழந்தைய பத்தி தான் சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த சந்தோஷத்தை நான் வெளிக்காட்டிக்கிற மனநிலைமையில இல்ல. நான் கர்ப்பமா இல்லைங்கிற விஷயத்த மாமா கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு சரியா கிடைக்க மாட்டேங்குது டோரா. விடு ரசதி, எல்லாம் பாத்துக்கலாம். அவர் மனசுல பொறுக்க போற குழந்தைய நினைச்சு பல கற்பனைகளை வளர்த்து வச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு தெரிய வந்தா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. மாமா மனசு சங்கடப்படுறது என்னால பார்க்க முடியாது. அதனால சரியான நேரம் பார்த்து அவர் மனசு நோகாம பார்த்து சொல்லணும். அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் டோரா. என்ன இனியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இப்படிதான் இனியா இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி சமயத்துல நீ ராசாத்தி கூடவே இருக்கணும். அவ இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி கொடு, வெளியில எல்லாம் கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. அப்படியே அந்த தொட்டிலம்மா கோயிலுக்கும் கூட்டிட்டு போ. அந்த கோயில்ல கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க தொட்டில் கட்டினா பிறக்கிற குழந்தை எந்த குறையில்லாம பிறக்குங்கிறது ஐதீகம். அதனால நீயும் ராசாத்தி அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவ கையால ஒரு தொட்டில கட்டிட்டு கூட்டிட்டு வந்துரு. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, அதுக்குதான் சொல்றேன். சரிங்க அத்தை, அப்படியே பண்ணிடுறேன். ஏண்டி நீயே இஞ்சி தண்ணு குரங்கு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க? அப்புறம் முழுக்காம என்ன பண்ண? அந்த ராசாத்திய இனியன் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு துரத்துறதுக்கு ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா அவங்க ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரூட் போட்டு கொடுத்துட்டு இருக்க. கண்மணி, நீ என்ன பத்தி என்ன நினைச்ச? நான் எந்த ஒரு காரியத்தையும் காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்டி. இனிய ராசாத்திய நான் சொன்ன கோயிலுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவான். ராசாத்தி கையால தொட்டில் கட்ட சொல்லுவான். ஆனா ராசாத்தியால கட்ட முடியாது. ஏன்னா அங்க உண்மையா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க தான் கட்டணும்னு ஐதீகம். ராசாத்தி கண்டிப்பா பயப்படுவா. சாமி விஷயத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு தொட்டில் கட்ட மாட்டா. அப்போ இனிய ஏன் தொட்டில் கட்டலன்னு கேட்பான். கேட்ட உடனே ராசாத்தி என்ன பண்ணுவா? உண்மையை மறைக்க முடியாம நான் கர்ப்பமா இல்ல, உங்களை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தேன்னு சொல்லிதான் ஆகணும். இனியனுக்கு இது பெரிய ஏமாற்றமா இருக்கும். கண்டிப்பா இனிய கோபமாகி ராசாத்திய சத்தம் போடுவான். அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வெடிக்கும். ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குற மாதிரி இனிய ராசாத்திக்கு இடையில வர பிரச்சனைங்களை நாம ஊதி பெருசாக்கி 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிடலாம். எப்படி என் பிளான்? சூப்பர்மா. எப்படிமா? இதெல்லாம் என் அத்தை கூட இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நீ இவ்ளோ அசால்ட்டா ஆரம்பிச்சு விட்டுட்ட.
இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணண்டி. உன் அத்தைக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க நான் எது பண்ணாலும் தப்பா போகுதுன்னு என் கையை கட்டி போட்டுட்டாங்க. அதான் அவங்க இப்ப ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதனால நான் ஏன் ஆட்டத்தை ஆட போறேன். அவங்க திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த ராசாத்தி இந்த வீட்டுல இருக்க மாட்டான். மா அது மட்டும் நடந்தா அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம்தான். கவலைப்படாத கண்மணி, நாம நினைச்ச நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, கூடிய சீக்கிரத்திலேயே நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ராசாத்தி போனை இடமா, இவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன், போனே எடுக்க மாட்டேங்குது இந்த பிள்ளை. அப்படி என்னதான் பண்ணுதுன்னு தெரியலையே. ரசதி, நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். மாமா நீங்க எங்க மாமா போறீங்க? நான் ஒண்ணு வாங்கணும், நீ உள்ள போ, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போ. ராசாத்தி ஏமா ராசாத்தி, நீ போன் எடுத்துட்டு வரலையாமா? இல்லண்ணே, மாமா கூட தானே வரேன், அதான் போன் எடுத்துட்டு வரல. என்னம்மா நீயே மா, இனிய உன்னை இங்க தொட்டில் கட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காமா. அத சொல்லலான்னு தான் உனக்கு இவ்வளவு நேரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிங்கு தான் போய்கிட்டு இருக்கு, யாரும் எடுத்த பாடு இல்ல. என்னென்ன சொல்றீங்க? அம்மா, இந்த அம்மன் கோயில்ல கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினாங்கன்னா அவங்க குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு நம்பிக்கைமா. அண்ணே, அவர் கோயிலுக்கு போலான்னு சொல்லும்போது இன்னைக்கு அவர்கிட்ட நான் கர்ப்பமா இல்லாத விஷயத்த சொல்லலான்னு நினைச்சேன். ஏதோ ஒண்ணு தடுத்துச்சு, அதான் நான் சொல்லல. சொல்லியிருந்தா இப்போ தொட்டில் வரைக்கும் வந்திருக்காது இல்லைன்னு. அம்மா, இனிய வராமா, நீ எதுவும் பேசிக்காதம்மா, அமைதியா. டேய், மாப்பிள்ள இப்பதான் வந்தியா? ஆமா, நானும் இப்பதான் வந்தேன் மாப்பிள்ள. ரசதி, இந்த தொட்டில் வாங்க தான் போனேன். வா வா, போய் சாமி கும்பிடுவோம். டேய் வாடா. இந்த ரசதி, மனசார நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தொட்டில மரத்துல கட்டு. நமக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். கட்டு. மாட்னடி மாவல.